நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நகராட்சி நடுநிலைப்பள்ளி சண்முகபுரம் பழனி. ஒரு ஊர்ல நான் சொல்ல போற கதையோட தலைப்பு மனித குரங்கு. ஒரு ஊர்ல கல்வி சுற்றுலா போறாங்க ஒரு பள்ளியில இருந்து. அப்போ எங்க போறாங்கன்னா உயிரியல் பூங்காவுக்கு போறாங்க. அங்க போய் ஒரு ஏழை தம்பதியினர் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடியே பணக்கார தம்பதியினர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ முன்னாடி போன ஏழை தம்பதியினர் அவங்க கொண்டு மக்காச்சோளத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. பின்னாடி வர்ற அந்த பணக்கார தம்பதியினர் ரகரகமா விதவிதமா ஐஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டே வர்றாங்க. அப்போ ஒரு மனித குரங்கு பாக்குறாங்க. அவங்க ஏழை தம்பதியினர் இந்த மனித குரங்கிட்ட அந்த மக்காச்சோளத்தை கொடுக்குறாங்க. மனித குரங்கு வாங்கி சாப்பிடுற அந்த வாங்கிட்டு என்ன யாரையோ முறைச்சு பார்க்குது. யாருன்னு பார்த்தா அந்த பணக்கார தம்பதியினரும் முறைச்சு பார்க்குது. ஏன்னா அந்த பணக்கார தம்பதியினரோட பசங்க அந்த கொரில்லா அந்த மனித குரங்கிட்ட கை நீட்டி அதை எனக்கு கொடுன்னு கத்திட்டு இருக்காங்க. இவங்களை பார்க்க முடியாம அந்த ஏழை தம்பதியினர் மக்காச்சோளத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அந்த பணக்கார தம்பதியினர் அந்த மக்காச்சோளத்தை வாங்கி கீழே போட்டு அவங்களை கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போகும்போது அந்த மனித குரங்கு அந்த அந்த பாப்பா அழுகிற சத்தம் நிக்கிற முடிய அவங்க போன அந்த திசையை பார்த்து அப்படியே நின்றுட்டே இருக்கான். இதுக்கான குரல் அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கண்ணி பூசல் தரும்.